குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +2 கெமிஸ்ட்ரியில் 1.2 சொல்யூஷனில் 1.2ல் எக்ஸாம்பிள்ஸில் 3 ப்ராப்ளம் இருக்குது. இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு 5 ப்ராப்ளம் இருக்குது. இந்த 5 3 8 ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1 2 3 அண்ட் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு 5 1.1 1.2 1.3 1.4 1.5 அது ஒரு 5 இருக்கு. இப்போ அந்த 5 தான் நம்ம பார்க்க போறோம். Now we see the example question 1. இது வந்து பேஜ் 4ல இருக்கு, 4வது பக்கத்துல இருக்கு. Calculate the mole fraction of ethylene glycol in a solution containing 20% of C2H6O2 by mass அப்படின்னு கேட்க. Calculate so இதை நீங்க calculate the mole fraction of ethylene glycol. ethylene glycol அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கு. ethylene glycolக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கு. ethylene glycol C2H6O2. the mole fraction of ethylene glycol, இந்த ethylene glycolனுடைய mole fraction கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. In a solution containing 20% of C2H6O2 by mass. இப்போ 20% of ethylene glycol அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ ethylene glycol வந்து 20, வாட்டர் மீதி இருக்கிற 80 அப்படிதானே அர்த்தம் இல்லையா? 20% சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 கிராம் சொல்யூஷன் எடுத்து, அதாவது 20% அப்படின்னாவே 100ன்னு அர்த்தம். அப்போ 100 கிராம் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 20% வந்து அந்த சொல்யூட் இருக்கும், 80% வந்து சால்வெண்ட் இருக்கும். அதான் 100 கிராம்ஸ் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாவே சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். 100 grams of solution அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 20% சொல்யூஷன் தான். அப்போது 20% ஆஃப் C2H6O2 இருக்குது, மீதி 80% வாட்டர், ரெண்டு சேர்ந்து 100 கிராம்ஸ் இருக்குது. அதான் பர்சன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கிளைகால். மோல் ஃப்ராக்ஷனுக்கு எக்ஸ்ன்னு போடுவோம் இல்லையா? எக்ஸ் mole fraction of glycol. mole fraction of glycolக்கு என்ன ஃபார்முலா? C6H6O2. mole fraction of glycol is equal to moles of C6H6O2 by moles of C6H6O2 plus moles of water. Clear? Number of moles of the solute க்கும் number of moles of the solution. Solution அப்படினாவே solute plus solvent. So number of moles of the solute divided by number of moles of the solution. இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுவும் தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால போட முடியும். இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது moles of C6H2 moles of C2H6O2 இதுதான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மாஸ் ஆஃப் த சொல்யூட் இல்லையா? மாஸ் ஆஃப் த சொல்யூட் எவ்வளவு? மாஸ் ஆஃப் த சொல்யூட் 20. மாஸ் ஆஃப் த சொல்யூட் 20. இப்போ இந்த C2H6O2 உன்னுடைய இது எவ்வளவு? C2H6O2. C2 அப்படின்னா 12, கார்பன் 12, அப்போ 2 12 24. ஹைட்ரஜனுக்கு 6 ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுடைய வெயிட் 1, அப்போ 6 1 6. ஆக்சிஜனுக்கு வெயிட் 16, அப்போ 2 16 32 இல்லையா? 2 ஆக்சிஜன் இருக்கு, 2 16 32. 6 ஹைட்ரஜன் இருக்கு, 6 × 1. 2 கார்பன் இருக்கு, 2 × 12 24.
இந்த கார்பன், சோடியம், குளோரின், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்னு ஒரு 10 இதுக்கு காமனாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதை கூட்டினா என்ன வரும்? 62 அப்படின்னு வரும். இப்போ பாருங்க, இப்போ மோல்ஸ் ஆஃப் C2H6O2 is equal to 20/62. 20 62ஆல வகுக்கணும். 20 62ஆல வகுத்தா 20 டிவைடட் பை 62. 20ல் 62 போகுமா? போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். 200ல் எத்தனை 62 இருக்கு? 3 62 இருக்கு. 3 2 6 3 18. 10 6 போக 4, 9 8 போக 1 14. இப்போ 14ல் 62 போகுமா? போகாது. ஒரு 0 சேர்த்துக்கோ. 140ல் எத்தனை 62 இருக்கு? 2 இருக்கு. 2 2 4 2 6 22 கழிச்சிங்கன்னா 16. 16ல் 62 போகுமா? போகாது. அப்போ ஒரு 0 சேர்த்துங்க. 160ல் எத்தனை 62 இருக்கு? 2 தான் இருக்கும். ஏன்னா 3னாக்க 186ல் வருது. அப்போ 2. அப்போ 2 2 4 2 6 12. 10ல் 4 போக 6, 5ல் 2 போக 3. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2 டிஜிட் அல்லது 3 டிஜிட்டை நிறுத்திக்கலாம். அப்போ இதனுடைய வேல்யூ 0.322 மோல். இப்போ மோல்ஸ் ஆஃப் இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மோல்ஸ் ஆஃப் வாட்டர். மோல்ஸ் ஆஃப் வாட்டருக்கு வாட்டர்னுடைய வெயிட் எவ்வளவு? 80 இல்லையா? வாட்டர்னுடைய வெயிட் 80 பை வாட்டருக்கு இது மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா H2O is equal to, இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சிருவோம். H2O is equal to 2 × 1 2, 1 × 16 16. அப்போ எவ்வளோ வருது? 18. அப்போ 80/18. ஸோ 80/18. 80/18 அளவு தான் என்ன வரும்? 80/18 அளவு பார்த்தீங்கன்னா 4 தடவை 4 72 மறுபடியும் 8. இப்போ 8ல் 18 போகாது. புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0 சேர்த்துக்குவோம். 80ல் எத்தனை தடவை? 4 தடவை 72. மீதி 8 வருது. 8ல் அடிபடாது, 0 சேர்த்துக்குவோம். 80ல் 18 எத்தனை தடவை? 4 தடவை. மறுபடியும் 72 8. இந்த 8ல் இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4.444. இதுதான் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போ நமக்கு மோல் ஃப்ராக்ஷன் வேணும். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் வேணும்னா மோல்ஸ் ஆஃப் C2H6O2 எவ்வளவு? 0.322 பை மோல்ஸ் ஆஃப் இது 0.322 பிளஸ் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் 4.444. இப்போ இது 0.322 டிவைடட் பை, இப்போ இதை கூட்டிங்கன்னா 4 2 6 4 2 6 4 3 7.4.766 அப்படின்னு வருது. இப்போ 0.322 4.76னால வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்குதோ தட் இஸ் தி ஆன்சர். ஓகே, இப்போ இதை நம்ம வகுக்கணும் அப்படின்னாக்க நான் ஏதாவது ஒரு இடத்துல அழிச்சிக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஏரியா கவர் ஆகாது. இப்போ நான் இதை அழிச்சிக்கிறேன். இதை காப்பி பண்ணி வச்சுங்க. இப்போ நான் இதை அழிச்சிட்டு 0.322 பை 4.766 வகுத்தா நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ 0.322 டிவைடட் பை 4.766. இங்கே புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு, இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. அப்போ புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறதுனால புள்ளியை என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 322 பை 4766 அப்படின்னு வகுக்கலாம். சரி, இப்போ 322 4766 போகுமா? போகாது. அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு 0 சேர்த்துக்கும். 3220ல் 4766 போகுமா? போகாது. அப்போ 0 போட்டுக்கிட்டு மறுபடியும் இங்கே ஒரு 0 சேர்த்துக்குவோம். 32200ல் 4766 போகுமா? நிச்சயமாக போகும். எத்தனை தடவை போகும் அப்படின்னு பாருங்க. இப்போ 5 தடவை அப்படின்னு வச்சுக்கிட்டா
5 6 33 5 6 33 3 7 35 3 38 3 23,800 இது 5ஆல் பெருக்குனா 23,830 தான் வருது. ஆனால் நம்ம கையில் 32 இருக்கு. அப்போ இதை விட இதை கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 28 வந்துடும். அப்போ 6 கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 6 6 36 3 6 6 36 3 39 3 6 7 42 3 45 மீதி 4 6 4 4 28 கழிச்சிங்கன்னா 10 6 போக 4 9 9 0 12 5 போக 7 11 8 போக 3 3704. இந்த 3704ல் இது அடிபடுமா? படாது. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு 0 சேர்த்துக்கணும். 0 சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இது எத்தனை தடவை போகும்? 6 தடவை போட்டால் இவ்வளோ வருது. 7 தடவை போட்டால் கொஞ்சம் கூட்டிக்குவோம். 8 தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். 8 48 4 8 48 4 52 5 8 56 61 மீதி 6 8 4 32 6 38. இப்போ கொஞ்சோண்டு தான் டிஃபரன்ஸ். இப்போ என்ன ஆகும்னா இது 0.67 போய் போகும். 7 42 4 7 42 4 46 மீதி 4 7 49 4 53 மீதி 5 7 4 28 5 33. இப்போ 10ல் 2 போக 8 13ல் 6 போக 7 9ல் 3 போக 6 6ல் 3 போக. இப்போ மறுபடியும் இதில் 0 சேர்ப்போம். இப்போ 36,780. இப்போ 7 தடவைக்கு 33 வருது அப்படின்னா 8 தடவைக்கு என்ன வரும்? 37க்கு மேலே போகும். இது ஒரு 33 இது ஒரு 4 37,000க்கு மேலே போகும். அப்போ 7 வச்சுக்கலாம். 7 தடவை அடிக்கும். 7 42 4 7 42 4 46 4 7 49 4 53 5 7 4 28. இதையே தான் வாழப்போகுது. இப்போ போதும். இன்னும் இப்படி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா போயிட்டே இருக்கும். அப்போ 0.0677. இந்த 7ங்கிறது பாதிக்கு மேலே இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா 0677. இந்த 7 பாதிக்கு மேலே இருக்கிறதுனால இதை நம்ம என்ன செஞ்சிடலாம்? 0.067ங்கிறத 8ன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இது எக்ஸ். அதே மாதிரி வாட்டருடைய மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, XH2O. வாட்டருடைய மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஏற்கனவே நம்ம தியரி பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். X1 + X2 + X3 + X4 எத்தனை கூட்டினாலும் 1ன்னு வரும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இது ப்ளஸ் இது ரெண்டையும் சேர்த்தா 1. அப்போ இதை மாத்திரம் கண்டுபிடிக்கணும்னா 1லேருந்து இதை என்ன செஞ்சிடலாம்? மைனஸ் பண்ணிடலாம். அப்படிதானே வரும். தியரி பார்க்கும்போதே நம்ம பார்த்துருக்கோம். இது X1 + X2 + X3 எத்தனை இருந்தாலும் எல்லாம் கூட்டினா என்ன வரணும்? 1 தான் வரும். அப்போ இதையும் கூட்டினா 1 போதும். இப்போ XC2H6O2 + XH2O = 1. அப்போ இது மாத்திரம் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் என்ன செஞ்சிடணும்? இதனுடைய வேல்யூவை இங்கே கொண்டு வந்து மைனஸ் பண்ணணும். அப்படி தானே? அப்போ இதனுடைய வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 0.068. அப்போ 1லேருந்து இதை கழிக்கணும். 1லேருந்து கழிக்கணும்னா 1.00 0.068. இப்போ 0ல் 8 போகாது, 0ல் 8 போகாது, கடன் வாங்கிக்குவோம். 10ல் 8 போக 2 9 6 போக 3 9. இப்போ 0.932. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ethylene glycol 0.068, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் = 0.932. இது ஃபர்ஸ்ட் சம். இது எக்ஸாம்பிளில் முதல் கணக்கு. அடுத்தது எக்ஸாம்பிளில் இரண்டாவது கணக்கு. அதே 4வது பக்கத்திலே இருக்கு. Calculate the molarity of a solution containing 5 grams of NaOH in 450 milliliter of solution. Molarity அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? Molarity என்றால் moles of solute by volume of solution in liter.
மோலாரிட்டிக்கும் மோலாலிட்டிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், இது வால்யூமில் இருக்கும், அது கிலோகிராம் வெயிட்டில் இருக்கும். இதில் கீழே சொல்யூஷன் இருக்கும், அதில் சால்வெண்ட் இருக்கும். மோலாரிட்டி அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். மோலாலிட்டி அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை weight of the solvent, mass of the solvent in kilogram. இங்க வால்யூம், அங்க weight mass, இங்க சொல்யூஷன், அங்க சால்வெண்ட். இதான் மோலாரிட்டிக்கும் மோலாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நாம் போட போற கணக்கு மோலாரிட்டி. இப்போ மோலாரிட்டி, இப்போ என்ன சொல்றான்னா, மோலாரிட்டிங்கிறது கால்குலேட் த மோலாரிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் கண்டெய்னிங் 5 grams of NaOH in 450 ml. இப்போ நமக்கு மோலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மோலாரிட்டிக்கு கேபிட்டல் M போடணும், மோலாலிட்டிக்கு ஸ்மால் m போடணும். அப்போ மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு moles of NaOH by volume of solution in liter. சரி, moles of NaOH, moles of NaOH இங்க எவ்வளவு கொடுத்திருக்கான், எத்தனை கொடுத்திருக்கான்? 5 grams of 5 grams of NaOH அப்படின்னு சொல்றோம். அப்போ 5 grams by volume of solution எவ்வளவு கொடுத்திருக்கு? வால்யூம் கொடுக்கல. அப்படின்னா NaOHக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். NaOH, Na 23, O 16, ஹைட்ரஜன் 1, அப்போ எவ்வளோ வருது? 40. ஸோ 5/40 லிட்டர், 5/4 லிட்டர். இது வந்து மாஸ், மேலே இருக்கிறது மாஸ், இட் இஸ் இன் கிராம்ஸ். இது வந்து லிட்டர்ல இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். வால்யூம் இன் லிட்டர். அப்போ 5/40 கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5ல் 40 அடிப்படாது. அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு 0 சேர்த்துங்க. 1 40 40, மீதி 10. 100ல் 2 40 80, மீதி 20. இன்னொரு 0 சேர்த்துங்க. 5 40 200. அப்போ 0.125 மோல்ஸ். அடுத்தது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இது மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். இப்போ நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கு? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் 400 ml கொடுத்திருக்கு. இந்த எல்ல லிட்டரா மாத்தனா என்ன செய்யணும்? 400/1000, 1000 மில்லி ml தானே ஒரு லிட்டர். அப்போ by 1000 அளவு தான், இட் பிகம்ஸ் லிட்டர். அப்போ 4/1000 லிட்டர். இந்த மாதிரி நீங்க போட்டணும். 4/450/1000. இப்போ molarity is equal to moles of sodium hydroxide 0.125 by volume of solution 450/1000. இதை எப்படி எழுதலாம்? 0.125 இதுக்கு வகுத்தல் இதுக்கு வகுத்தல். அப்ப இது நேச்சுரலா என்ன ஆயிடும்னா மேலே போயிடும். 0.125 into 1000/450 இப்படி இருக்கும். இப்போ இதை நீங்க பெருக்கணும். இப்போ 3 0 இருக்கு. அப்ப நீங்க இந்த புள்ளியை கேன்சல் பண்ணிக்கலாம். இட் பிகம்ஸ் 125/450 வரும். இங்க புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கா? இந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற 3 டிஜிட், இங்க 3 0 இருக்கு. அந்த 3 0 கேன்சல் பண்ணிட்டு இந்த புள்ளியை இங்க தள்ளி குத்திடலாம். அப்போ 125/450 அப்படின்னு வரும். ஸோ 125/450, 125 450 அளவு வகுக்கணும். 125/450 இது வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 125 அடிப்படாது. அப்போ புள்ளி வச்சுக்கோங்க. 0. 1250 எத்தனை தடவை வரும்? 2 தடவை வரும் இல்லையா? 2 × 450 900.
பை 350 ஒரு 0 சேர்த்துங்க. இதில் எத்தனை தடவை வரும்? 6 நாள் 24, 6 5 30, அப்போ 27. 7 தடவை அடிச்சிங்கனாக்க 7 0 7 5 35 3 7 நாள் 28 3 31 0 5 350 இன்னொரு 0 சேர்த்துங்க 3500. இப்போ மறுபடியும் என்ன இது இப்படியே மறுபடியும் 7777 போயிட்டே இருக்கும். அப்போது இது 0.2777 போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு 7 எடுத்துட்டு இதை என்ன பண்ணிக்கலாம்? 8ன்னு மாற்றிக்கலாம். 0.278ன்னு வச்சுக்கலாம். ஸோ 0.278. திஸ் இஸ் தி ஆன்சர். திஸ் இஸ் த மோலாரிட்டி. மோலாரிட்டி 0.27 மோல்ஸ் பர் லிட்டர். இப்படி குறிக்கணும். 0.278 மோல்ஸ் பர் லிட்டர். இது மோலாரிட்டிக்கான கணக்கு. அடுத்தது மோலாலிட்டி. அதுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கணக்கையே நம்ம போட்டுறோம். இப்போ பேஜ் 5ல calculate the molality of 2.5 gram of ethanoic acid. ethanoic acid அப்படின்னாலும் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னாலும் ஒன்று அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மோலாலிட்டி. மோலாலிட்டி அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். அங்க மாஸ் மோலாலிட்டி எம் போட்டீங்கன்னா என்ன வரும்? moles of solute by volume of solution. சொல்யூஷன் இங்கே மாஸுக்கு பதிலாக வால்யூம்னு வரும். இதில் சால்வெண்ட்டுக்கு பதிலாக அங்கே சொல்யூஷன்னு வரும். கிலோகிராமுக்கு பதிலாக வால்யூமாக இருக்கிறதுனால லிட்டர்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்கணும். இப்போ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் is equal to mass of solute. Mass of solute by mole. இப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்கான்? CH3COOH. இதைத்தான் CH3COH, இதைத்தான் எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. சொல்யூட் வந்து CH3COOH. இதுல கார்பன் வந்து 12, 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3 × 1 3. மறுபடியும் கார்பன் 12, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, இன்னொரு ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1. அப்போ 6 1 7 13 15 18 20 2 3 4 5 6 60. அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் பை இப்போ இதுக்கு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருக்கு கணக்கில்? மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து 2.5 grams ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் கிராமில் கொடுத்துருக்கான். இப்போ 2.5 பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட், moles of solute 2.5 by 60. 2.5 by 60. இதை நீங்கள் வகுத்தீங்கன்னா இதுதான் moles of solute. இப்போ 2.5 60ஆல வகுக்கணும். 60ஆல வகுக்கும்போது இங்கே புள்ளியை எடுத்துட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2.5 by 60 அப்படின்னாலும் இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த புள்ளியை எடுத்துட்டு 0 சேர்த்துங்க. 25ல் 600 வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0 சேர்த்துங்க. 250 600 வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு 0 சேர்த்துங்க. இப்போ இங்கேயும் ஒரு 0. இப்போ 2500ல் எத்தனை 600 இருக்கு? 4 600 2400. அப்போ 100. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துவோம். 1000ல் எத்தனை 600 இருக்கு? ஒரு 600. அப்போ மீதி எவ்வளவு? 400. இங்கே மறுபடியும் ஒரு 0 சேர்ப்போம். 4000. 4000ல் எத்தனை தடவை இருக்கு? 7 6 42, 6 6 36. அப்போ 3600. இப்போ மறுபடியும் இது 400. மறுபடியும் ஒரு 0 சேர்ப்போம். 6. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 0.141666ன்னு போது இந்த 6ஐ எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? 7ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதனுடைய ஆன்சர்
0.417. இதுதான் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அடுத்தது நமக்கு என்ன வேணும்? மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் வேணும். அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். இங்க சால்வெண்ட் எது? சால்வெண்ட்ங்கிறது வாட்டர் இல்லையா? ethanoic acid in 75 grams of benzene. இங்க மாஸ் ஆஃப் பென்சீன் நமக்கு வேணும். அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ மாஸ் ஆஃப் பென்சீன், மாஸ் ஆஃப் பென்சீன், பென்சீன்ங்கிறது C6H6. மாஸ் ஆஃப் பென்சீன், மாஸ் ஆஃப் பென்சீன் எவ்வளவு கொடுக்குறான்? இங்க 75 கிராம் ஆஃப் பென்சீன் கொடுக்குறான். அப்போ மாஸ் ஆஃப் பென்சீன் இஸ் ஈக்குவல் டு 75 பை இதை கிலோகிராம்ல மாற்றணும். அப்போ கிலோகிராம்ல 75ங்கிறது கிராம்ஸ். இதை கிலோகிராம்ல மாற்றணும்னா பை 1000 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? இட் பிகம்ஸ் கிலோகிராமாக மாறிடும். ஸோ 75 பை 1000. இப்போ m இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு? 0.417. மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளவு இன் கிலோகிராம்ல? 75 பை 1000. 75 பை 1000. இப்போ இந்த 1000 என்ற வகுத்தல் என்ன ஆயிடும்? மேலே போயிடும். அப்போ 0.417 into 1000 by 75. ஓகேயா? இப்போ இந்த 3 0, இங்க 3 0 இருக்கு, இங்க புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.417 by, ஏன்னா இதை அடிச்சுட்டு இந்த புள்ளியை இப்படி குத்திக்கலாம், by 75. அப்போ 0.417, 0.417, ஐ எம் சாரி 0, இங்க ஒரு 0 இருக்கு, நம்ம அதை மறந்துட்டோம். 0.0416 அப்போ 0.0417 அப்போ 0.0417. இங்க 4 டிஜிட் இருக்கு, அப்போ வேண்டாம். 0.0417 into 1000 by 75. இப்போ 3 0 இருக்கிறதுனால இதுல 3 1 2 3 இங்க புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 41.7 by 75 வந்து 41.7 by 75 இப்படி வரும் நமக்கு. ஓகேயா? அதாவது இங்க 3 டிஜிட், 3 0 கேன்சல் பண்ணிட்டு இந்த புள்ளியை 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி குத்தணும். 41.7 by 75. இதை வகுத்து போட்டீங்கன்னா என்ன கிடைக்குதோ தட் இஸ் தி ஆன்சர். மறுபடியும் நான் இங்கே அழிச்சிட்டு 41.7 by 75 நான் போட்டு காட்டுறேன். இப்போ 41.7 by 75. 75ல் போகாது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே புள்ளி வச்சுக்கலாம். இங்கே புள்ளி வச்சுக்கிட்டு இப்போ எப்படி வச்சுங்களேன், இங்கே புள்ளி 41.7 by 75ங்கிறத இந்த புள்ளியை கேன்சல் பண்ணிட்டு கீழே ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ இது 417 டிவைடட் பை 750. 417ல் 750 போகுமா? போகாது. அப்போ புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்கணும். 4170ல் எத்தனை 750 இருக்கு? 4 3 3000, 5 3750, 6 5 தடவை போகும். 5 0 0, 5 25 2, 7 35 2 37, 0 7 5 போக 2, 11 7 போக 4, 420. இந்த 420ல் ஒரு 0 சேர்த்துக்குவோம். 420ல் அடிப்படாது, 0 சேர்த்துக்குவோம். அப்போ 4200. 4200ல் எத்தனை தடவை போகும்? 5 தடவைனா 3750, 6 தடவைனா 4500 ஆகிடும். அப்போ அதே 5 தடவை தான் 3750. 0 10ல் 5 போக 5, 11ல் 7 போக 4, 450. மறுபடியும் ஒரு 0 சேர்ப்போம். மறுபடியும் ஒரு 0 சேர்த்தீங்கன்னா என்ன வருது? 5 750, 3750, 6 தடவை போகும். 6 0 0, 6 5 33, 6 42 3, 45 0. அப்போ ஆன்சர் 0.556. 0.556.
இதுதான் மோலாலிட்டி. மோலாலிட்டியை m கிலோகிராம் அப்படின்னு சொல்றோம். m கிலோகிராம் அப்படின்னு சொல்றோம். 0.556 is the answer. இது புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 3. அதே இதில் அதே பேஜ் 5ல இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5ன்னு ஒரு 5 கணக்கு இருக்கு. அந்த கணக்கையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் 1, பேஜ் 5. First question 1.1. Calculate the mass percentage of benzene and carbon tetrachloride if 22 grams of benzene is dissolved in 120 grams of carbon tetrachloride. இப்போ 20 grams of benzene, 20 grams of benzene, 22 grams of benzene is dissolved in 120 grams of carbon tetrachloride அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பென்சீன்ங்கிறது சொல்யூட், கார்பன் டெட்ராக்ளோரைடுங்கிறது சால்வெண்ட். இப்போ 22 கிராம் பென்சீன் சொல்யூட், கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4 இது சால்வெண்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பென்சீன் எவ்வளவு எடுத்திருக்கோம்? 22 கிராம்ஸ் பென்சீன் எடுத்திருக்கோம். பிளஸ் கார்பன் டெட்ராக்ளோரைடு எவ்வளவு எடுத்திருக்கோம்? 122 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ சொல்யூஷன் எவ்வளவு இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் எவ்வளவு இருக்கு? 122 144 கிராம் சொல்யூஷன். 144 கிராம் சொல்யூஷன். இப்போ நமக்கு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் பார்க்கணும். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் பார்க்கணும் அப்படின்னா பென்சீனுடைய மாஸ் எவ்வளவு? 22. அப்போ சொல்யூஷன் எவ்வளவு? 144. அப்போ இது வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது என்ன செய்யணும்? இன்டு 100 போட்டுக்கணும். அப்போ 22/144 இன்டு 100. இதை பெருக்குனீங்கன்னா இதை எப்படி எழுதலாம்? 2200/144. ஓகேயா? இப்போ 2200 இதை 144 வகுக்கணும். இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சுருக்கிக்கலாம். சுருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வகுக்கலாம். இப்போ இது 2ஆம் வாய்ப்பாடு அடித்தா 2 2, 7 2 14 2. அப்போ மறுபடியும் இது வந்து எதில் அடிக்கலாம்? ஓ 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 2 4 8 மீதி 3, 30 7 4 28 மீதி 2, 20 5 4 20. இங்கே 1 4 4 32, 8 4 32 18. இது 275/18. அப்போ இது 275 18 அளவு இருக்கும். இப்போ ஒரு 18 18 மீதி 9 95. 95ல 5 18 90 மீதி 5 புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்குவோம். 50ல 2 18 36 மீதி 14 0 சேர்த்துக்குவோம். 140ல 7 தடவை போகும். 7 56 5 126 மீதி 14. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன வருது? 15.27%. இதுதான் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன். இப்போ இதே மாதிரி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடு பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்க. கார்பன் டெட்ராக்ளோரைடுடைய மாஸ் எவ்வளவு? 122 பை சொல்யூஷன் எவ்வளவு? 144. இப்போ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் பார்க்கணும்னா மாஸ் ஆஃப் பென்சீன் பை
mass of solution. Mass percentage of carbon tetrachloride பார்க்கணும்னா mass of carbon tetrachloride by mass of solution. Percentageங்கிறதுனால into 100 போட்டு. அப்போ இது எப்படி வரும்? 122 20 by 144. இது சுருக்க முடிஞ்சா சுருக்கும். இது எப்படி சுருக்கலாம்? நாலாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். நாலாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 3 4 12, 2ல் போகாது 0, 20ல் 5 4 20 0, 3 4 12 2, 24ல் 6 4 24. இதை ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 18 2 36. இது 1 2 2 மீதி 1, 10ல் 5 2 10, 2 2 4 மீதி 1, 10ல் 5 2 10. இப்போ இது மூணாம் வாய்ப்பாட்டு அடிக்குமா? அடிக்காது. அப்போ 1525 by 18. 1525 18ல் அடிக்கணும். 18 அடிச்சிங்கன்னா எத்தனை தடவை போகுது? 8 தடவை இல்லையா? அப்போ 8 8 64 மீதி 6, 8 1 8 6 14. அப்போ 8 85. 85ல் எத்தனை தடவை போகும்? 4 தடவை. 4 18 72. அப்போ 13. இப்போ நம்பர் இல்லை, புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்குவோம். 130ல் எத்தனை 18 இருக்கு? 6 தடவை. 70 7 தடவை இருக்கு. அப்போ 126 மீதி 4. 40ல் எத்தனை தடவை இருக்கு? 2 18 36 மீதி 4. இப்படியே போயிட்டே இருக்கும். 84.7222 போயிட்டே இருக்கும். ஸோ we take it as 84.72%. இதுதான் mass percentage of benzene, mass percentage of carbon tetrachloride. This is 1.1. Now 1.2. இப்போ 1.2 பாருங்க. Calculate the mole fraction per benzene in solution containing 30% by mass in carbon tetrachloride. அப்போ 30%. இப்போ வச்சுக்கோங்களேன். இப்போ for 100 grams of solution. அப்போ 100 grams solutionல for 100 grams of solution mass of benzene எவ்வளவு? 100 grams of solutionல mass of benzene எவ்வளவு இருக்கு? 30 grams இருக்கு. 30%. 30% அப்படின்னாவே 30 இது 70 இல்லையா? இதான் இது சிம்பிள். நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கங்களேன். இப்போ 30% அப்படின்னா என்ன அர்த்தம்? mass of benzene 30, mass of benzene 30, mass of solution இருக்கு பாருங்க. ஸோ mass of solutionங்கிறது இந்த இடத்துல கார்பன் டெட்ராக்ளோரைட் அப்படிதானே? அப்போ mass of carbon tetrachloride. அப்போ mass of carbon tetrachloride மீதி இருக்கக்கூடிய 70. பர்சன்டேஜ் 30% அப்படின்னு சொன்னாவே இது 30 இருந்தால் இது 70. இப்போ இது 30 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா இது 70 கிராம்ஸ் இருக்கும். இதான் நமக்கு. இப்போ பென்சீனை மொத்தம் எடுத்துக்கோம். மோலார் மாஸ் ஆஃப் பென்சீன். மோலார் மாஸ் ஆஃப் பென்சீன் எவ்வளவு? 6 கார்பனுக்கு 6 × 12 72 ப்ளஸ் 6 × 1 6. அப்போ இது 72, இது ஒரு 6 78. மோலார் மாஸ் ஆஃப் பென்சீன் 78. அதே மாதிரி மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. கார்பனுக்கு 12 ப்ளஸ் 4 × 35.5. அப்போ 4 35னாக்க 100, 4 30 120, 4 5 20 140. இது ஒரு 2 142, இது ஒரு 12. அப்போ 12 + 142 154. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட் 154. இப்போ பாருங்க,
C6H6. அதாவது number of moles of benzene. Number of moles of benzene NC6H6. That is number of moles of benzene. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பென்சீன் வேணும்னா பென்சீனுடைய வெயிட், பென்சீன் எவ்வளவு 30, பென்சீனுடைய மோலார் மாஸ் எவ்வளவு 78. ஸோ 30/78. அதே மாதிரி NCCl4 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடுன்னு வச்சுங்க. அப்போ மோல்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு எவ்வளவு 70. நம்ம மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு 70 154. ஸோ இது 30/78, இது 70/154. இப்போ இதை இதால வகுக்கணும், இதை இதால வகுக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, இது 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிப்படும். 1 3 3 10, இது 2 3 6 மீதி 1 18, 6 3 18, இங்கே 5 2 10, 13 2 26. அப்போ 5/13. இப்போ 5 13 அளவு இருக்கணும். 5 13 அளவுக்கு தான் அடிப்படாது. அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு 0 சேர்த்துக்கலாம். 4 3 13 39, மீதி 11, 0 சேர்த்துக்குவோம். 110ல் 8 தடவை, 8 3 24, 2 104, மீதி 6, 60ல் 4 13 52, இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம், 0.384. இது இப்படியே போயிட்டே இருக்கும். மறுபடியும் 8, 80ல் எத்தனை தடவை அடிக்குது 6 தடவை. அப்போ 6ங்கிறது பாதிக்கு மேலே இருக்கு. அப்போ அது 6ஐ எடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த 4க்கு பதிலாக 5 போட்டுக்கலாம். அப்போ 0.385. இதான் NC6H6 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பென்சீன். இதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு 70/154. இதை 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிப்போம். 3 2 6 10, 7 2 14, மீதி 1 14, 7 2 14, மேலே 35, கீழே 77. அப்போ 35ஐ 77ஆல் வகுக்கணும். 35ஐ 77ஆல் வகுக்க முடியாது. அப்போ ஒரு சைபர் புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு சைபர் சேர்த்துக்கலாம். 350ல் எத்தனை 77 இருக்கு, 3 தடவை. 3 21, மீதி 2 23. 10ல் 1 போக 9, 4ல் 3 போக 1, 3 சாரி, அப்போ 4 தடவை போடலாம். 4 28, மீதி 2, 4 28 2 30. 10ல் 8 போக 2, 4 42. ஸோ 0.4. அடுத்தது ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 0 சேர்த்துக்கிட்டா இதில் எத்தனை தடவை போகுது, 5 தடவை போகும். 5 7 35, மீதி 3 38. அப்போ 10ல் 5 போக 5, 11 8 போக 5, 350. 350ல் 4 தடவை போகும். 4 28 2, 4 28 2 30. 10ல் 2 போக 8, 4 தடவை. மறுபடியும் 420. 420ல் எத்தனை தடவை போகும், இப்படியே போயிட்டே போகும். 0.45454 அப்படின்னு போகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது பாதிக்கு மேலே இருக்கிறதுனால இந்த 4ஐ 5ஆ மாற்றிக்கிறேன். அப்போ 0.455. 0.455. ஓகே. இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சீன் XC6H6. Mole fraction of benzene is equal to moles of benzene 0.385. Mole fraction of benzene is equal to moles of benzene, அதாவது NC6H6 by NC6H6 plus NCCl4. இது மாஸ் ஆஃப் பென்சீன், அதாவது இது சொல்யூட் பை சொல்யூஷன். சொல்யூஷன் போது சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் ரெண்டு சேர்த்துட்டோம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பென்சீன் 0.385 பை இது 0.385 பிளஸ் 0.455.
அப்போது 0.385 இது ரெண்டையும் கூட்டினோம்னா 5 5 10 மீது 1, 6 8 14 மீது 1, 5 3 8. அப்போ 0.840, 0.385 by 0.840. இப்போ புள்ளிக்கு அப்புறம் இது 3 டிஜிட், இதுவும் புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 385 by 840 போடலாம். இதில் 5ஆம் வாய்ப்பாட்டை அடித்தோம்னா 7 5 35 3, 35 7 5 35, 1 5 5 3, 34 6 5 30, 40 8 5 40. ஓகேயா, 77 by 168, 77 by 168. இதை வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்குதோ தட் இஸ் தி ஆன்சர். இப்போ 77 by 168, 77 168 போனால் 77ல் அடிப்படாது. அப்போ நம்ம ஒரு 0 சேர்த்துக்கிட்டு புள்ளி வச்சுக்கிறோம் ஒரு 0. இப்போது இது எத்தனை தடவை போகும், 5 தடவை போகுமா, 5 8 40 4 போகும், 4 தடவை தான் போகும். அப்போது 0.4. அப்போ 0.4னா 4 8 32 3, 64 3 67, 10ல் 2 போக 8, 16ல் 7 போக 9. இப்போ 0.4 98, ஒரு 0 சேர்த்துங்க. 980 எத்தனை 168 போகும், 85, 5 தடவை போகும், 5 8 44 84, 0 4 1, மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்குவோம். ஒரு 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1400ல் எத்தனை தடவை போகும், 8 தடவை போகும். 8 8 64 6, 8 6 48 6 54 5, 8 1 8 5 13. ஸோ இப்படியே போகும். 0.458. இதுதான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சீன். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு எவ்வளவு, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். x1 x1 plus x2 plus x3 எதா இருந்தாலும் +1 is equal to 1. அப்போ இது ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்துச்சுனாவே 1 தான். இப்போ இப்படி பாருங்க, x C6 H6 plus x CCl4 is equal to 1. அப்போ x CCl4 is equal to 1 minus x C6H6. அதாவது 1 minus இதனுடைய வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 0.458. அப்போ 1லேருந்து இதை கழிக்கணும். 1 இதிலிருந்து 0.458 கழிச்சிங்கன்னா 10ல் 8 போக 2, 9ல் 5 போக 4, 9ல் 4 போக 5. ஸோ 0.542. இதுதான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஓகே, திஸ் இஸ் 1.2. அடுத்தது 1.3. 1.3 calculate the molarity of each of the following solution. அப்போ 1.3ல ரெண்டு கணக்கு இருக்கு, 1.3a 1.3b. அதுல ரெண்டு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம 1.3ல a பார்க்கணும். ஏல calculate the molarity calculate பண்ண சொல்றோம். 30 grams of cobalt nitrate, 30 grams of cobalt nitrate. cobalt nitrate அப்படின்னு போட்டுட்டு CONO3 twice C6H2O அந்த பாயிண்ட் வாட்டர் போட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் அ கிறிஸ்டல் அப்படின்னு அர்த்தம். இது கிறிஸ்டல். இப்போ பாருங்க, மாலிகுலர் மாஸ் ஆஃப் cobalt nitrate CONO3 twice dot 6H2. இதனுடைய மாலிகுலர் மாஸ் என்ன? மாலிகுலர் மாஸ் அப்படின்னா அப்படியே எடுத்து கூட்ட வேண்டியதான். கோபால்ட்டுக்கு 58.7
58.7 plus NO3 twice. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நைட்ரஜன் 2 3 6 ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். 2 நைட்ரஜன் 2 இன்டு 2 நைட்ரஜன் 6 ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன். 2 நைட்ரஜனா 2 இன்டு 14 28. 6 ஆக்சிஜனா 6 இன்டு 16 96. அப்போ 8 மீதி 1 3 12 124 ஆச்சா. பிளஸ் 6 H2O. 6 H2Oனா 6 2 12 ஹைட்ரஜன். அப்போ 12 இன்டு 1 12. 6 ஆக்சிஜன் 6 ஆக்சிஜனா 6 இன்டு 16 96. அப்போ 108. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 108 4 12 8 20 மீதி 2 2 4 5 9 1 1 2 290.7 அப்படின்னு வருது. 290.7. This is the molecular mass of cobalt nitrate. இப்போ number of moles of, அதாவது n number of moles of CONO3 twice that 6H2O. அப்படின்னா என்ன செய்யணும்? இதனுடைய மாஸ் போடணும். மாஸ் ஆஃப் CONO3 twice 6H2O by molecular mass. Molecular mass of CONO3 twice 6H2O. இப்படி வரும். இப்போ மாஸ் எவ்வளவு? இப்போ மாஸ் அப்படின்னா இதுலயே நமக்கு சொல்லியிருக்கான் 30 grams of cobalt nitrate சொல்றான். அப்போ இது 30. இது மோல்ஸ் எவ்வளவு? 290.7. ஸோ 30 by 290.7. இப்போ இதை நம்ம பார்க்கணும். இப்போ 30 290.7ஆல வகுக்கணும். இங்க புள்ளி இருக்கு. 30 by 2907. இந்த புள்ளியை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மேல ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 300 by 2907. இதை சுருக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. மூணாம் வாய்ப்பாட்டில் சுருக்கலாம். 1 3 3 0 0. இங்க 9 3 27 மீது 2, 20ல 6 3 18 மீது 2, 27ல 9 3 27. இப்ப மேல 100 by 969. 100 by 969. இப்போ நீங்க இதை நம்ம போடலாம். 100 969ஆல் வகுத்தோம்னா 100 by 969. அதாவது இது. இப்போ என்ன செய்யலாம்? இதை இங்க 100ல இது அடிபடாது. அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு 0 சேர்த்துக்கலாம். 1000ல ஒரு தடவை போகும் 969. கழிச்சிங்கன்னா 10ல 9 போக 1, 9ல 6 போக 3, 9ல 9 அவ்வளோதான் 31. இப்போ மறுபடியும் 0 சேர்த்துக்கணும். 310ல இது அடிபடுமா? படாது. 0 சேர்த்துக்குங்க. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்குவோம். இதில் இது எத்தனை தடவை போகும்? 3 தடவை போகுமா? 3 தடவை. ஏன்னா 4னா கூட வந்துடும். 3 தடவை. 9 27 மீது 2, 3 18 2 20 மீது 2, 9 27 2 29. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம இதோட நிறுத்திக்கலாம். 0.103. 0.103. ஓகேயா? 0.103. இப்போ மோலாரிட்டி என்பது கேபிட்டல் M. மோலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன். மோலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னாக்க என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute by volume of solution. Volume of solution in liter. In literல இருக்கணும். இப்போ number of moles of solute இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம்.
0.103. இப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்கானா ஏ 4.3 L 4.3 Lன்னு சொல்றான். அப்போ 4.3 L. அப்போ 0.103 by 4.3 in 4.3 L solution. அப்போ 0.103 4.3 ஆல நீங்க என்ன செய்யணும், வகுக்கணும். அப்போ 4.3 ஆல வகுங்க. இப்போ 0.103 இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. இதை புள்ளியை இங்க குத்துனீங்கன்னா இந்த கேன்சல் பண்ணிடலாம். இங்க 2 இருக்கு, அதுக்கு 2 0 சேர்த்துக்கலாம். அப்போ 103 by 4300 வரும். 103 by 4300. அப்போ 103 4300 ஆல வகுக்கணும். 103 4300 ஆல வகுக்கணும். இதுல அடிபடுமா? படாது. அப்போ 0 சேர்த்துட்டு புள்ளி வச்சுக்கோ. 1030 அடிபடுமா? அடிபடாது. அப்போ இங்கேயும் ஒரு 0, இங்கேயும் ஒரு 0. 10300 எத்தனை தடவை போகும்? 2 தடவை போகும். 2 0 2 0 2 3 6 2 3 8 0 0 13 6 போக 7, மீதி 1700. இப்போ மறுபடியும் இங்கே ஒரு 0 சேர்த்துக்குவோம். இதுல எத்தனை தடவை போகும்? 4 தடவை போகுமா? 3 தடவை போகும். அப்போ 3 0 3 0 3 9 3 4 12 16 17200. ஓகே. 0 0 10ல் 9 போக 1, 6ல் 2 போக 4 4100. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துவோம். இதுல எத்தனை தடவை போகும்? 9 4 36 38 9 தடவை போகும். 9 0 9 0 9 3 27 மீது 2 9 4 36 2 38 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 0.0239. இந்த 9ங்கிறது பாதிக்கு மேலே இருக்கிறதுனால இதை எடுத்துட்டு 239ல இந்த 9 வந்து பாதிக்கு மேலே இருக்கிறதுனால எடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த 3 4 ஆக்கிக்கலாம். அப்போ ஆன்சர் 0.024. there 0.0239 0.0239. இந்த 9ல 9 பாதிக்கு மேல இருக்கிறதுனால இதை எடுத்துட்டு இந்த 3 4 ஆக்கிக்கலாம்னு சொன்னேன். அப்போ 0.024 is the answer. இது molarity 0.024. இதை வந்து லிட்டர்ல இருக்கிறதுனால L-1 இப்படி ஒரு யூனிட்ல நம்ம குறிச்சுக்கணும். இது 1.3A. அதே மாதிரி 1.3B 1.3Bல என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி மோலாரிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் 30 ml of 0.5 m H2SO4 diluted to 500 ml. 0.5 m H2SO4 500 ml சல்ஃபியூரிக் ஆசிட்ல, அதாவது 30 ml of 0.5 m H2SO4 டைல்யூட் பண்ணி 500 ml மாத்திரம். டைல்யூட் பண்றேன்னா என்ன அர்த்தம்? தண்ணி ஆட் பண்ணிக்கிறான்னு அர்த்தம், வாட்டர் ஆட் பண்றான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை எப்படி போடுறது? இது பி 1.3ல பி. இப்போ இதே இது 1.3 இதுல பி. பில என்ன சொல்றான்? கால்குலேட் தி molarity of 30 ml of 0.5 m H2SO4 diluted to 500 ml. அதாவது இப்போ 1000 ml of 0.5 m H2SO4 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. H2SO4 எடுத்தீங்கன்னா இதுல எவ்வளவு இருக்கு? will contain, இதுல எவ்வளவு இருக்கு? 0.5 m H2SO4. 1000 ml of 0.5 m H2SO4ல
எவ்வளோ H2SO4 இருக்கும்? 0.5 ml. 0.5 ml ஆஃப் H2SO4 இருக்கும். ஓகே. ஆனால் நமக்கு எவ்வளோ சொல்கிறான் இங்கே? 30 ml தான் சொல்கிறோம். அப்போ 30 ml ஆஃப் 0.5 m H2SO4 will contain how much? இப்போ இந்த 30 மேலே போயிடும், 1000 கீழே வரும். 30 by 1000 into 0.5. இதானா 30 by 1000 into 0.5. இப்போ இதை நீங்கள் அடிச்சிங்கனாக்கா என்ன வரும்? இப்போ 30 into 0.5 15 by 1000. 15 by 1000. இப்போ 15 by 1000 இங்கே வந்து 3 0 இருக்கு. அப்போ இதை எப்படி பண்ணிக்கலாம்? இங்கே 1 2 மூணாவது டிஜிட் ஒரு 0 சேர்த்துக்கிட்டு 0.015 15,000 தான் இப்படி தான் வரும். 0.015 மோல். இது மோல். 0.015 மோல் கிடைக்குது. இப்போ நமக்கு மோலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன். Molarity of solution is equal to, molarity of solution க்கு ஃபார்முலா என்ன? number of moles of solute, number of moles of solute. solute-ங்கிறது இந்த இடத்துல H2SO4 இல்லையா? volume of solution in liter. volume of solution in literல இருக்கணும். இதான ஃபார்முலா. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு? 0.015. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் 0.015 பை எவ்வளவு? 500 ml. 500 ml. 500 ml அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? 0.015 500 ml அப்படின்னா இதை லிட்டரா மாத்தினீங்கன்னா 0.5 லிட்டர். 0.5 லிட்டர் அவ்வளவுதானே? இப்போ இது 0.5 லிட்டர். அப்போ 0.015 by 0.5. 0.015 0.5 வகுக்கணும். 0.015 0.5 இது அரை. 0.5 என்ன அர்த்தம்? half. அப்போ 0.015 இது வந்து 1/2. 1/2னா இந்த 2 மேலே போயிடும். அப்போ 2 மேலே பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 30. அப்போ 0.03. 0.03 இதுதான் மோலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன். 0.03 மோலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன். 0.5 லிட்டர் அப்படின்னா அரை லிட்டர். அப்போ 1/2. 1/2ல 1 கீழே 2, இந்த 2 மேலே போயிடும். அப்போ 2/1ன்னு வந்துடும். இப்போ இது 1ஆல் வகுத்தாலும் பெருக்கினாலும் 1 தான். இந்த 2ஆல் அப்படியே பெருகிக்க வேண்டியதான். 0.03 ஆன்சர். திஸ் இஸ் மோலாரிட்டி ஆஃப் சொல்யூஷன். அடுத்தது 1.4. 1.4 calculate the mass of urea required in making 2.5 kilograms of 0.25 molar aqueous solution. 25 அப்படின்னு மோலாலிட்டி கொடுத்தாச்சு. இப்போ இந்த கணக்குல 1.4ல மோலாலிட்டி இஸ் given. மோலாலிட்டி என்பது ஸ்மால் m, மோலாரிட்டி என்பது கேபிட்டல் M. அப்போ மோலாலிட்டி நமக்கு கொடுத்துருக்கு 0.25. 0.25ன்னு கொடுத்துருக்கு. இப்போ மோலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் இல்லையா? மோலாரிட்டி அப்படின்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். இது மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். இப்படிதான் பார்க்கணும். இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட், சொல்யூட்டுங்கிறது இந்த இடத்துல என்ன? யூரியா.
இப்போ யூரியாங்கிறது NH2CO NH2, மாஸ் ஆஃப் சொல்யூட் NH2CO NH2, NH2CO NH2. மாஸ் ஆஃப் சொல்யூட் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றான். இதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். மாஸ் ஆஃப் சொல்யூட் இப்போ எப்படின்னு வச்சுக்கோம். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட், அதாவது NH2CO NH2. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? நைட்ரஜன் 14, ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜனுக்கு 2, கார்பனுக்கு 12, ஒரு ஓருக்கு 16, மறுபடியும் நைட்ரஜன் இருக்கு 14, ஹைட்ரஜன் இருக்கு 2. அப்போ 4 6 12 14 16 4 22 3 4 5 6 60. அப்போ இது எவ்வளவு வருது? 60. This is called 60. ஓகேயா? இப்போ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு? அதாவது இது மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வேணும்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட். இதானே? ஓகே, ரைட். இப்போ m மோலாலிட்டி 0.25 is equal to moles of solute x by 60 by mass of solvent in kilogram. இப்போ mass of solvent in kilogram. இப்போ mass of solvent முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை நான் முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறேன்னு வச்சுக்கிறேன். mass of solvent is equal to mass of solution minus mass of solute. இப்படி தானே வரணும். ஒரு சொல்யூஷன்ங்கிறது என்ன? சொல்யூட்டு சால்வெண்ட் இது ரெண்டையும் சேர்த்தா, அதாவது சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் சேர்த்தா தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ சால்வெண்ட் கண்டுபிடிக்கணும்னா சொல்யூஷன்ல இருந்து சொல்யூட்டை கழிச்சிடணும். அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூஷன் பை மாஸ் ஆஃப் சொல்யூட். இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு கொடுக்குறான்? 2.5 கிலோகிராம் அப்படின்னு கொடுக்குறான். அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து 2.5 மைனஸ் மாஸ் ஆஃப் சொல்யூட் தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ். அப்போ 2.5 மைனஸ் எக்ஸ் divided by 1000 இல்லையா? I'm sorry, 1000 gram. அப்போ 2.5 மைனஸ் x by 1000. இதாவது இதுக்கு ஹோல் கிடையாது. 2.5 மைனஸ் x by 1000. ஏன்னா x சொல்யூட்டுக்கு தானே உங்களுக்கு வெயிட். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் மாஸ் ஆஃப் சொல்யூட். 2.5 மைனஸ் x by 1000. இப்போ x by 1000 எப்படி எழுதலாம்? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா x by 60 2.5 மைனஸ் x by 1000. 1000 அப்படின்னா என்ன வரும்? 0.001x. இந்த 1000ங்கிறது 3 டிஜிட். அப்போ 1 2 3 இப்படி வச்சுக்கலாமா? x by 1000ங்கிறது 0.001x இப்படி வருது. இப்போ மறுபடியும் இதை எப்படி எழுதலாம்னா 0.25 is equal to x by 60 into 2.5 minus 0.001x. இந்த 60 இங்கே கொண்டு போனால் என்ன ஆகிடும்? பெருக்கல் ஆகிடுமா? 60 இங்கே எடுத்து போயிடுங்க. 60 இங்கே பெருக்குனாக்க என்ன வரும்? 15ன்னு வரும். அப்போ 15 is equal to x by 2.5 minus 0.001x. இப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு போங்க. இங்கே இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா 15 into 2.5. அப்போ என்ன வரும்? 37.5 மைனஸ் 15 into இது 15 into
இது இன்ட்டு இது 37.5 மைனஸ் 15 இன்ட்டு 0.001x. அப்போ 15ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 0.015xன்னு வரும். 0.015x. ஸோ இதை இங்கே கொண்டு போகிறேன். இங்கே கொண்டு போனால் இதையும் பெருக்கிக்கிறோம், இதையும் பெருக்கிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 1x. இஸ் ஈக்குவல் டு 1x. அப்படி தானே வருது? இப்போ இந்த மைனஸ் இருக்கு பாருங்க, இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? 1x மைனஸ் 0.015x is equal to 37.5. இப்போ 1xல இருந்து 0.015x கழிக்கணும். 1xல இருந்து 0.015x கழிச்சிட்டிங்கன்னா 10ல் 5 போக 5, 9ல் 1 போக 8, 0.085xன்னு வரும். அப்போ 0.085x is equal to 0.085x is equal to 37.5. அப்போ x is equal to 37.5 by 0.085. 37.5 by 0.085. பதினஞ்சு ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க, ஒரு சின்ன டவுட் எனக்கு. இதை எப்படி பண்ணலாம்? இதை 60 இங்கே எடுத்துட்டு போயிடுங்க. 60 இங்கே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா என்னோட 15 is equal to x by 2.5 minus 0.001x. 0.001x 2.5 minus 0.001x வருது. ஓகேயா? இப்போ x is equal to இப்போ இந்த 15 இங்கே வந்துச்சுன்னா 37.5. ஓ 15ஆல் பெருக்கணும். 15ஆல் பெருக்கணும்னாக்க அப்போ x is equal to பதினஞ்சு இன்ட்டு அப்போ 15னா என்ன வரும்? 1.015 வருமா? 1.015. அப்போ x is equal to 15 15 is equal to இப்படி வருது. அடுத்ததுல x is equal to இது இப்படி இங்கே போயிடுதுன்னு வச்சுங்க. x is equal to 15 into 2.5 minus 0.001x வருது. 2.5 x minus 1000. அப்போ 2.5 minus 0.001x கரெக்ட். அப்போ x by இது is equal to 15. அப்போ x is equal to என்ன வரணும்? x is equal to x is equal to 37. அவ்வளோதான் வரணும் இல்லையா? x is equal to 37.5. ஐம் சாரி, இந்த 0.0 இங்கே வந்துடணும்ல, 0.0 இங்கே வந்துடணும். 0.0 இங்கே வந்துருச்சுனாக்க 1.085 இது ஒரு x. இப்போ இப்படி வச்சுக்கோ, x is equal to 37.5 மைனஸ் இதை 15ஆல் பெருக்கிறோம். 15ஆல் பெருக்கிறா 0.15x. இப்போ இது இங்கே வருது. இங்கே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இது ஒரு எக்ஸு, இது இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். அப்போ 1 இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடும். அப்போ 1.015x is equal to 37.5.
அப்போ x is equal to 37.5 by 1.015. 1.015 கரெக்ட். இப்போ இங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு, இங்க புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. அப்போ இங்க 2 ஜீரோஸ் எடுக்கலாம். இந்த புள்ளியை கேன்சல் பண்ணிட்டு 2 ஜீரோஸ் எடுக்கலாம். அப்போ 37,500 by 1015. 37,500 by 1015 இதான் x. இப்போ இதை சுருக்க முடியுமான்னு பாருங்க. 2 5 10, 5 15, 7 35, 2 25, 5 25. இப்போ 7,500 by 203 அப்படின்னு இருக்கு. இப்போ 7,500 203ஆல வகுக்கணும். வகுத்தீங்கன்னா we get the correct answer. 7,500 by 203. இப்போ இதை வகுத்தீங்கன்னா 3 தடவை 3 9 2 6 609. 10ல் 9 போக 1, 4 7 6 போக 1, 1410. இதில் என்ன வரும்? 6 தடவை வரும். 6 3 18 மீதி 1, 6 2 12. 10ல் 8 போக 2, 10ல் 1 போக 9, 3ல் 2 போக 1. இதில் இது அடிப்படாது, 0 சேர்த்துக்குவோம். இங்கே புள்ளி 1920 எத்தனை தடவை வருது? 9 தடவை வரும். 9 3 27, 9 2 18. 10ல் 7 போக 3, 11ல் 2 போக 9, 93. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்குவோம். இதில் 4 தடவை போகும். அப்போ 36.94 இப்படி போகும். அப்போ ஆன்சர் 36.94. இப்போ இன்னொரு டிஜிட் வேணும்னா இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டு இப்படியே வகுத்து போடலாம் இல்லையா? இப்போ வச்சுங்களேன், இப்போ இதில் எத்தனை தடவை போகும்? ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம். அப்போது 930. 930 எத்தனை தடவை போகும்? 4 தடவை போகுமா? இப்போ 4 தடவை தான் போகும். அப்படியே போட்டாச்சு 94. இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டு இப்படியே போயிட்டு நம்ம போட்டுக்கிட்டே போயிடலாம். ஸோ 36.94 கிராம். இதுதான் 1.4 மோலாலிட்டி. அடுத்தது கடைசியில் ஒரே கணக்கில் மோலாலிட்டி, மோலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷன் மூணுமே கேட்குறான். ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு. பொட்டாசியம் அயோடைடு if the density of 20% aqueous potassium iodide is 1.202 gram per milliliter. இது ஒரே கணக்கிலேயே மோலாரிட்டி, மோலாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன் இது எல்லாமே கேட்குறாங்க. அப்போ நம்ம முதல்ல ஒன்றா போடும். இப்போ இதில் 20% aqueous potassium iodide அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 20% அப்படின்னாவே இட் மீன்ஸ் வாட்? இதுக்கு என்ன அர்த்தம்னா 20 கிராம் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு அப்படி தானே? மீன்ஸ் இப்படின்னாக்க 20 கிராம்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு அப்படின்னு அர்த்தம். இப்போ 20 இது பொட்டாசியம் அயோடைடு 20 கிராம்ஸ், மீதி இருக்கிற 80 கிராம்ஸ் வந்து வாட்டர். இப்படித்தானே அர்த்தம்? 20% அப்படின்னாவே 20 கிராம்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடோட 80% வாட்டர் கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு, மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு, மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு. பொட்டாசியத்திற்கு 39, அயோடினுக்கு 127. அப்போ 127, அப்போ 166. இதுதான் மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு. இப்போ மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு எவ்வளவு? மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு அப்படின்னா மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு அப்படிதான் அர்த்தம். மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு பை மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு. மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு, அதாவது மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு 20 பை 166. ஸோ 20 பை 166. இதை சுருக்குனீங்கன்னா 10, இது 83. ஸோ 10 பை 83.
இப்போ 10-ஐ 83ஆல் வகுக்கணும். இது 10 அடிபடாது, புள்ளி வச்சுக்குவோம், ஒரு 0 சேர்த்துக்குவோம். 83 10ல் 3 போக 7, 9 8 போக 1. 170ல் 2 தடவை 166, மீதி 4. அப்போ அடிபடாது. அப்போ அவ்வளோதான், 0.12. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர், 0.12. இதுதான் மோல்ஸ் ஆஃப் KI. ஓகேயா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்குறான்? மோலாலிட்டி. ஏ வந்து மோலாலிட்டி. மோலாலிட்டி என்பது ஸ்மால் எம், மோலாரிட்டி என்பது கேபிட்டல் எம், மோல் ஃப்ராக்ஷன் என்பது எக்ஸ். இனிமேல் இந்த அடையாளத்தை நம்ம பயன்படுத்துவோம். M is equal to number of moles of solute by mass of solvent in kilogram. இதான மோலாலிட்டி, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். இந்த இடத்துல சால்வெண்ட் என்பது என்ன? வாட்டர். மாஸ் ஆஃப் வாட்டர் இன் கிலோகிராம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 0.12. இப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட், மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் என்ன? 80 கிராம்ஸ். இது 0.12, இது 80. 0.12 80 by 1000. 80 by I'm sorry, mass of solvent in kilogramல வேணும். அப்போ இன் கிலோகிராம்ல வேணும் அப்படின்னா 80 கிராம்ஸ் கிலோகிராமை மாற்றுறதுக்கு என்ன வரணும்? 80 by 1000. 80 by 1000. இதை எப்படி போடலாம்? 0.12 into 1000 by 80. இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். 0.2 பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 12 by 8ன்னு வரும். 12 by 8. 12 by 8 அப்படின்னாக்க அப்படி தானே வரும். இங்கே 100 இருக்குது, இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 12 by 8. 12 by 8னா 3 நாள் 8, 2 நாள் 12. அப்போ 1.5. அப்போ மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு, மோலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1.5. இது மோலாலிட்டி. அடுத்தது மோலாரிட்டி. மோலாரிட்டி அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் KI. மோல்ஸ் ஆஃப் KI by volume of solution. Volume of solution in liter. இதுதான் ஃபார்முலா. இப்போ சரி, இப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு வேணும். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருக்கான் இல்லையா? இப்போ மோல்ஸ் ஆஃப் KI. இப்போ டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருக்கான். டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? ஸோ ஒன்னுடைய டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பை வால்யூம் இல்லையா? இது தெரியும். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் by volume of solution. இதான் density of solutionக்கு ஃபார்முலா. D is equal to m by v plus 1 நம்ம படிச்சிருப்போம். இப்போ density of solutionக்கு 1.202 கொடுத்துருக்கான் இல்லையா? 1.202 கொடுத்துருக்கான் இல்லையா? density வந்து 1.202 is given is equal to mass of solution. mass of solution எவ்வளவு? solute இவ்வளவு, solvent இவ்வளவு, ரெண்டு சேர்ந்துச்சுன்னா 100 கிராம்ங்கிறத சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன்ங்கிறது mass of solution 100 by volume of solution V தெரியாது. இப்போ V இந்த பக்கம் போட்டு இதை இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ V is equal to 100 by 1.202. இதுதான் வால்யூம். இப்போ வால்யூம் is equal to 100 by right V is equal to 100 by 1.202.
இது வி அப்படியே இருக்கட்டும். ஆனால் வியை நம்ம வந்து என்ன செஞ்சிடணும், லிட்டரில் சொல்லணும். இப்போ லிட்டரில் சொல்லணும். அப்போ லிட்டரில் சொல்லணும் அப்படின்னாக்க 1.202 இன்ட்டு 1000 இல்லையா? 1.202 இன்ட்டு 1000. 1000ங்கிறது இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். அப்போ இங்கே 10ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? இப்போ V is equal to 1/12.02. V is equal to 1/12.02 லிட்டர். இதுதான் இப்போ வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ M is equal to moles of Ki by volume of solution. அப்போ M is equal to moles of Ki எவ்வளோ வந்திருக்கு? 0.12 by volume of solution எவ்வளோ வந்திருக்கு? 1/12.02. இதை எப்படி எழுதலாம்? 0.12 into the 12.02 மேலே போயிடும் by 1. 1ஆல் வகுத்தாலும் 1 தான், பெருக்கினாலும் 1 தான். அப்போது இது ரெண்டையும் பெருக்கணும். இப்போ 0.12 இந்த 0.12 இந்த 12ஆல் அப்படியே பெருக்குங்க. 2 12 24 மீது 2. அப்புறம் 2 12 24 மீது 2. 12 2 14. அப்போது இங்கே பாருங்க, 2 12 24 மீது 2 0 இருக்கிறதுனால 2 போட்டுக்கிட்டேன். 2 12 24 மீது 2. ஒரு 12 12 2 14. இந்த பக்கம் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட்டு, இங்கே புள்ளிக்கு அப்புறம் 0.12 தானே? 0.12. இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட்டு, இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட். அப்போ 4 டிஜிட் 1 2 3 4. அப்போ ஆன்சர் 1.4424. So this is the answer. 1.4424. 1.44னு வச்சுக்கலாம். இது மோலாரிட்டி. இப்போ மோலாரிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் Ki, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டென்சிட்டி. இப்போ பாருங்க, மாஸ் ஆஃப் Ki இப்போ பழையபடியே நம்ம எடுத்துக்குவோம். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சலாம். மாஸ் ஆஃப் Ki 20, மாஸ் ஆஃப் வாட்டர் 80. அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் 100. இது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இது ரெண்டு, இது வந்து வாட்டர். ஓகே, இப்போ மோலார் மாஸ் ஆஃப் Ki, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதான். மோலார் மாஸ் ஆஃப் Ki, மோலார் மாஸ் ஆஃப் Ki. மோலார் மாஸ் ஆஃப் Ki என்ன? பொட்டாசியத்துக்கு 39, பொட்டாசியத்துக்கு 39, அயோடினுக்கு 127. அப்போ 166. அப்போ N ஆஃப் Ki எவ்வளவு? மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு 2 பை மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு 166. ஸோ 20/166. இதை ரெண்டாம் வாய்ப்பாட்டு அடிக்கலாம். 10 2 2 83. 10/83. 10/83 10ல் அடிபடாது, புள்ளி வச்சுக்குவோம். 0 1 83 17 170ல் 2 தடவை 166 4 அடிபடாது 0. இப்படியே போயிட்டே இருக்கும். 0.12ன்னு வச்சுக்கலாம். 0.12 இது NKi. இதே மாதிரி N வாட்டர் கண்டுபிடிக்கணும்ல. வாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு? 80. மாஸ் ஆஃப் வாட்டர் 80. வாட்டருக்கு H2O இல்லையா? H2Oக்கு 2 + 16 18. அப்போ 80/18. 80/18 இதை சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 40/9. 40/9. 9ல் இது எத்தனை தடவை போகும்?
4 9 36 மீதி 4 மறுபடியும் 4 9 36 4.444ன்னு இது போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு 2 தடவை வச்சுக்கோ. இப்போ மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஃபார்முலா என்ன? இது மோல் ஃப்ராக்ஷன். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் Ki. Mole fraction of Ki is equal to Nki by Nki plus NH2O. இப்போ Nki எவ்வளவு? 0.12 by Nki 0.12 plus 4.44. அப்போ 0.12 by இது 4.56 0.12 by 4.56. ஓகேயா? இப்போ 0.12 by 4.56 இது புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட், இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? 12 by 456. 12 by 456. இது எந்த வாய்ப்பாட்டில் அடிபடுது? 4வது வாய்ப்பாட்டில் அடிபடும். 3 நாள் 12, 1 நாள் 4, 1 நாள் 4 மீது 1, 16ல் 4 தடவை. அப்போ 3 by 114. இப்போ இது 1 3 3, இது 3 9 மீது 2 24ல் 8. அப்போ 1 by 38. இப்போ இது 1 by 38. இப்போ 1 by 38னாக்க எவ்வளவு? 1 38ல் வகுக்க பாருங்க. அடிபடாது. 0 சேர்த்துரு புள்ளி வராது. மறுபடி ஒரு 0 சேர்த்துரு புள்ளி. 100ல் எத்தனை தடவை போகும்? 2 தடவை. 76, 24, மறுபடியும் ஒரு 0. 240ல் எத்தனை தடவை போகும்? 6 தடவை. 6 8 48, 4 6 3 18 4 22. அப்போ 0.026. 0.026. இதுதான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு. ஓகே. ஸோ இதோட இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற 3 கணக்கு, இன்டெக்ஸ்ட் கொஸ்டினில் 5ன்னு கொடுத்துருக்கான். ஆனால் ஒரு கணக்குக்குள்ளேயே ஏபின்னு 2 தடவை கொடுத்துருக்கான். எல்லா கணக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதோட 1.2 கம்ப்ளீட்டாக தியரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ.